வணக்கம். நான் உங்கள் சூரிய ராக்ஸாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ கண்டினியூஸாக போடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் என்னன்றது நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், சிவசமுத்திரா தான் போகிறோம். ஆல்ரெடி வந்து மார்னிங்கே வந்து இதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. சாரி, மார்னிங்னா நேற்று மார்னிங்கே பிளான் பண்ணியாச்சு. சரி, எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து ஃப்ரெண்டும் ஒருத்தன் வந்து சொதப்பல் பண்ணிட்டான். காலையில் ஃபோன் பண்ணி, இல்லைடா நான் வீட்டில் வரல, எனக்கு ஆயுத பூஜை எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணல அப்படின்ட்டான். சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் படுத்துட்டேன். இப்போ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, சரி விட்றா பரவாயில்ல, கார் எடுத்துகிட்டு வரேன், காரில் போகலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். அவங்க வரட்டும், மீதி அப்படியே போகும்போது எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. அப்படிலாம் இல்லை, ஒன்லி இனிமேல் லென்த் வீடியோ தாங்க. இந்த மாதிரி வீடியோலாம் இல்லை, ஒன்லி யூடியூப் போஸ்டிங் தான். காய்ஸ் வந்து ஃப்ரெண்டெல்லாம் வந்தாச்சு, வேறு வண்டியில் எடுத்து வந்துட்டாங்க. இப்போ கார் இன்னும் வரல, இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். கார் வந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ராக்ஸாஸ் வந்து எங்கள் ஊரில் வந்து எப்பயுமே வந்து இந்த இடத்துல தான் வந்து இட்லியும் மட்டன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக வந்திருக்கோம். இப்போ வாங்கிட்டு அதை பிளேட் காட்டுற பாருங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் ஊர் வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு டைம் மறக்காமல் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இப்பயே கொடுத்து தான் ஆகும். பிரேக் எல்லாம் வச்சுட்டு யாரா அந்த காலத்துல வண்டி ஓட்டுவாங்க? பிரேக் எல்லாம் வண்டி ஓட்டினா நம்ம வந்து பைக்ல போடலாம் பிளானு. பட் என் ஃப்ரெண்டு வரதுனால கார் புக் பண்ணிட்டோம். கார்ல போகிறோம். ஸோ அதனால தான் பைக் ஃப்ரெண்டு பிளான் அதெல்லாம் பயங்கரமான டென்ஷன் பண்ணிட்டாங்க. திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு பைக்கில் எங்கிட்டாங்க கிளம்பக்கான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. பயங்கரமான போவோம். சரி, என்ன பண்ண தெரியல. சரி, 10 தூக்கிடலாம்னு சொல்லி பண்ணேன். அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி கார் ரெடி பண்ணியாச்சு, நீங்கள் ரெடியாக வரும் அப்படின்னாங்க. அதான் ரெடியாகிட்டு வந்து வீட்டுக்கு சாப்பிட்டு இப்போ காருக்காக வெயிட்டிங். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் கார் வந்துடும். அப்படியே இந்த வீடியோ பிரேக் இல்லைடா, கொஞ்சம் மெதுவாக இருக்கும். ராக்ஸாஸ் வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, நம்ம வந்து ஒகேனக்கல் பக்கம் வந்துட்டோம். இப்போ வந்து ஒகேனக்கல் தான் போயிட்டு இருக்கோம். கார் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ என்னால் வந்து காரில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து பேச முடியல. ராக்ஸாஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, ஒகேனக்கல் போகிற வழியில் அந்த காட்டில் இருக்குங்க. இதுக்கப்புறமா நாங்கள் அன்சிட்டி கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிவசமுத்திரா போகிறோம். இந்த விளாக் வந்து பயங்கரமாக எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து எப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கம்மி பண்ணி போடணுமோ அவ்வளோ வீடியோ வந்து ஷார்ட்டாக போடுறதுக்கு எல்லாமே சொல்ல பார்க்குறேன். இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. லடாக் ட்ரிப்பு போயிட்டு வந்தா வீடியோவில் பார்த்துக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். ரைடு இதுதான் பயங்கரமான ரைடு. ஆமாம், சிவசமுத்திரா ரைடு விளாக் இது வரைக்கும் யாருன்னா போட்டிருக்காங்களா? யாரும் வீடியோ போடல, எல்லாம் ஷார்ட் வீடியோ தான் போட்டாங்க. லென்த் வீடியோ நான் போடுறேன், பார்க்கலாம். ஆனால் வாய்ஸ் கேட்கமான்னு தெரியல. ராக்ஸாஸ் இப்போ வந்து எங்க இருக்காங்க, நம்ம வந்து ஒகேனக்கல் இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படி முன்னாடி வந்தீங்கன்னா பிலிகுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். அங்கே தான் பரிசல் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பரிசல்னா மீன் பிடிக்க வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஒகேனக்கல் வரைக்கும் இங்கேருந்து வருவாங்க போட்டிங்கில் மீன் பிடிச்சிட்டு. ஸோ அந்த பிளேஸ் தான் இருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோன்னா, இப்போ வந்து நாங்கள் அன்செட்டி போகிறோம். அன்செட்டி போயிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எதனாச்சும் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே சிவசமுத்திரா போகிறோம். இவர் வந்து இவர் பேர் உங்கள் பேர் என்ன? ராக்ஸாஸ் சூர்யான் சர்ச் பண்ணிங்கன்னாவே இன்டர்நெட்டில் எங்கே சர்ச் பண்ணதே வரும். ஆமாம், எங்கே பண்ணாலும் வரும். ராக்ஸாஸ் இப்போ எங்கே இருக்குன்னா, நம்ம வந்து சிவசமுத்திராக்கு போகிறதுக்கு வந்து இன்னும் கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ வண்டி ஒரு இடத்துல இப்போ நிறுத்திட்டோம். ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு. வாங்க அப்படியே ஜூஸ் கடையில் போய்ட்டு எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். ராக்ஸாஸ் நாங்கள் வந்து இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் அவ்வளோ சிவசமுத்திரா போயிட்டு ரீச் ஆகிட்டு மொத்தம் விழாவும் சரி எல்லாமே எவ்வளோ அழகாக சூப்பராக க்யூட்டாக எல்லாமே நாங்கள் போட போகிறோம். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க கண்ணாடி கையில் கொடுத்தது கண்ணாடியை உடச்சி வச்சுட்டாங்க. இவன் கேட்டால் கண்ணாடி கேட்டால் புளிங்குவாங்க. இவன் டேய் கரும்பு ஜூஸ் ஒன்று வாங்கியிருக்குங்க. கரெக்டாக நான் 5 கிலோமீட்டர் போயிட்டு ரீச் ஆகிட்டு காட்டுறேன், வாங்க. ராக்ஸாஸ் வந்து சிவசமுத்திரா வந்து ரீச் ஆகிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா தண்ணி அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன் ஓரளவுக்கு தண்ணி கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஓகே, சூப்பராக இருக்குங்க. ராக்ஸாஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே போக போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து காட்டுறேன். இதோட வியூ பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க. அங்கே பாருங்க, ராக்ஸாஸ் பயங்கரமாக க்ரௌடாக இருக்குது. எவ்வளோ பேர் வந்து வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். தண்ணி அங்கே பாருங்கள் அப்படியே அடித்து ஆவி ஆகிட்டு இருக்கு.
அவன் வந்து என்னை பற்றி ஏதோ ஒரு சில விஷயம் சொல்கிறேன்னு சொல்கிறான். அது என்னன்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை. இவன் என்ன சொல்கிறான்னா இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண மாட்டேன்னு இவன் சொல்கிறான். இவன் நீங்கள் என்ன சொல்கிறேன், ட்ரோன் கேமரா நெக்ஸ்ட் டைம் வந்து சிவசமுத்திரம் மாடி இன்னொரு டைம் வருவோம். அப்போ வரும்போது கண்டிப்பாக ட்ரோன் கேமரா வந்து இந்த இடத்துல பறக்க விடுங்க. மொத்த டீமும் நம்மளே தான் பார்ப்போம். அங்கேயே விழுந்துடா, நான் பிளேயர் போயிட்டு. இல்லை அதுக்கெல்லாம் நம்ம ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பறக்க விட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்த பார்க்கணும், இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே ஒரு 5 வருஷம் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சிறப்பாக இல்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மாதிரி சைக்கிளிங் பசங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த இல்லை கண்டிப்பாக லவரோட வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 226 கிலோமீட்டரு, இந்த 5 நிமிஷம் இடத்துல சுற்றி பார்க்கறதுக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கிட்ட கொஞ்சம் ஒருத்தலாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான். கஷ்டமாக என்ன கொஞ்சம் ஃபால்ஸ் ரொம்ப லாங்கில் இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் தண்ணி அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ மழை காலம் குறைஞ்சி இல்லாமல் தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி அதிகமாக போச்சு. அந்த வீடியோவும் நான் சைடில் போடுறேன், வேணா பாருங்க. வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான், பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இது ரொம்ப மிகப்பெரிய ஒருத்தலாம் சொல்லுது லைட்டாக ஓகே. ஆனால் அவ்வளோ தூரம் ஒரு டைம் வரலாம். ஆனால் பசங்களோட வந்தாலே ஒரு டைம் என்ஜாய் பண்ணலாம். லவரோட வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். லவரோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் அவங்க லவரோட தான் வரும், அவங்க ஒய்ஃபோட வருவான். கண்டிப்பாக மேரேஜ் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேரேஜ் விளாக் இது மட்டும் வர ஆரம்பிச்சு கப்பல் விளாக் ஸ்டார்ட் பண்ணிடுவான். என்ன சொல்றேனே தெரியல, நம்ம பாட்டு ஏதோ பேசியிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப் அப்லோட் பண்ண மாட்டாரு, அது கன்ஃபார்ம் தெரியும். பாவி நாளைக்கு காலையில இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு டேட் வந்து 1, நாளைக்கு 2ஆம் தேதியே போட்டு வரேன் அந்த வீடியோ. ரக்ஷர்ஸ் வந்து நாங்க சிவசமுத்திரம் வந்து இந்த இடத்துல ரொம்ப நேரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க பாருங்களா, என் ஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்கானு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அது நான் காரணம் சொல்றேன். ஸோ இங்க வரவங்கள பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. ஐயோ அதனால எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நீ வாட்ஸ்அப் பிளாக் பண்ணிடுறேன். அவனெல்லாம் பாருங்க, வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அவனை பிளாக்கே பண்ணிருங்க. அவனெல்லாம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ எடுக்க சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. அதனால நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம பண்றோம். ரொம்ப ஜாலியா சில்லுன்னு காத்தடிச்சிட்டு ஜாலியா சந்தோஷமா ஒன் டே டிராவல் பயங்கர வைப். அதனால பயங்கர வைப் தான். பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி எடுத்துருந்தான் எங்க பார்த்தாலும். இன்னைக்கு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சுன்னா என்னன்னா, ஒரு பக்கம் வாமிட்டு, ஒரு பக்கம் தூங்குறது, ஒரு பக்கம் மணிக்கணக்கா ஃபோன் பேசுறது. இது வேற யாருமே பண்ணல, அதை நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்குமே இந்த மாதிரி நடந்திருக்காது. இந்த டைம் கொஞ்சம் சொதப்பலா போயிடுச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே வந்து இந்த மாதிரி வீடியோ தாங்க போட போறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோலாம் பேசி உங்களோட. நான் அந்த ஷார்ட் வீடியோ போடுறதுனால சும்மா ஒரு 40 செகண்ட் அந்த மாதிரி தான் வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எதுக்கு அந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு இனிமேல் வந்து டேரெக்டாக விலாகாக போடலாம், ஒரு 10 மினிட்ஸ் விலாகாக போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் விலாக் வந்து சிவசமுத்திரம் வந்திருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி பீஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு போகலாம். என்ட்ரி பீஸ் ஃப்ரீ தான், பார்க்கிங் ஃப்ரீ தான். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா படி ப்ரோ யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனலோட லிங்க் நான் கொடுக்குறேன். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சாரி, பண்ணுங்க. ஓகே, சரி ஓகே, பாய்.